இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் எஸ்ஐடி மெஷினரி, கோ-ஸ்பான்சர்ஸ் எக்ஸெலண்ட், க்ரோ யோர் ஃபார்ம்ஸ், கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் பிஜிபி அக்ரி காலேஜ். குட் மார்னிங், எல்லாத்துக்கும் வணக்கம். ஓகே, ஸோ கேன் வி ஹாவ் த ஸ்லைட் ப்ளீஸ்? ஸோ என்னோடய நேம் நிதிஷ். ரெயின் பீவர்னு சொல்லி மழைநீர் சேகரிப்பில் கொஞ்சம் விஷயங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மழைநீர் சேகரிப்பில் என்னெல்லாம் பண்ணுறோம், எப்படியெல்லாம் மழைநீரை சேகரிக்கலாம், தண்ணி நமக்கு முதல்ல எவ்வளோ முக்கியம், எங்கெங்கிருந்தெல்லாம் தண்ணி வருது, இதை பற்றி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் ரொம்ப சுவாரஸ்யமாக, எவ்வளோ மேக்ஸ் கிளாஸு கெமிஸ்ட்ரி கிளாஸ் மாதிரி இல்லாமல் எலகெண்ட்டாக புரிகிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு செமினார் மட்டும் காமிச்சிட்றேன். ஸோ நமக்கு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் எங்கேன்னு எல்லாத்துக்கும் தெரியுமா? தண்ணீர் எங்கேருந்து கிடைக்குது நமக்கு? ப்ரெசன்டேஷன் வர வரைக்கும் ஒரு ஓகே வந்துருச்சு. ஸோ ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு எங்கேருந்து கிடைக்குது? தண்ணீர். வெரி குட், ரெயின். ஸோ ஈக்காலஜிக்கல் சைக்கிளில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறது ரெயின். ஸோ எந்த ரூபத்துலேருந்து நீங்கள் எங்கேருந்து தண்ணி எடுத்தாலும் மழைநீர் தான் வேறு வேறு ரூபத்தில் எடுக்கிறீங்க. அதை நேரடியாக இப்படி தலையை சுற்றி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஸ்ட்ரைட்டாக சாப்பிட சொல்கிறோம், அவ்வளோதான். ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த ஸ்லைட். இது வந்து லேக் எரல் சி. இது வந்து உலகத்திலே 4ஆம் மிகப்பெரிய லேக் இது. ஸோ இது வந்து உஸ்பெகிஸ்தானுக்கும் கஜகிஸ்தானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய லேக் இது. இந்த லேக் வந்து இவ்வளோ பெரிய லேக் இன்றைக்கி வெறும் இவ்வளோ தான் இருக்குது. காரணம் ரொம்ப சிம்பிள். ரஷ்யா யுஎஸ்எஸ்ஆராக இருக்கும்போது 2 மாபெரும் நதிகள் இந்த லேக் வந்து சேருது. ஸோ அமுதாரியா சிறுதாரியான் 2 பெரனியல் ரிவர். இந்த 2 பெரனியல் ரிவர்லேயும் டேம் கட்டி அவங்களுக்கு தேவையான தண்ணி எடுத்தாங்க. ஒன்றும் இல்லை, விவசாயத்துக்கு தேவையான தண்ணி, காட்டன் விவசாயத்துக்கும் கோதுமை விவசாயத்துக்கு தேவையான தண்ணி தான் எடுத்தாங்க. அப்படி எடுத்ததுக்கே இப்படி ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆச்சுன்னா, அது தண்ணீர் பற்றாக்குறை மட்டும் ஏற்படலை. அடுத்த ஸ்லைட் போகணும். ஸோ ஒரு பெரிய துறை நகரமாக இருந்தது. அதை சுற்றி பார்த்திங்க ஃபிஷிங் இண்டஸ்ட்ரி இருந்தது, நல்லா டெவலப் ஆகிட்டு வந்தது. ஒரு நல்ல ஒரு தொழிற்சாலை மிகுந்த ஊராக இருந்த சுற்றிலேயே வந்துட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து அது ஒரு பாலைவனமாக மட்டும் இல்லாமல் ஒரு பாய்சனஸான டெசர்ட்டாக மாறிடுச்சு. அந்த டைமில் யூஸ் பண்ண ஃபர்டிலைசர்ஸு, பெஸ்டிசைடு, 2ஆம் உரம் பொருளில் மிச்சமான கெமிக்கல்ஸ் எல்லாம் எடுத்து ஃபர்டிலைசர் பெஸ்டிசைட்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே வந்து செடிமெண்டேஷனாக நின்று அது ட்ரை ஆனதுக்கப்புறம் அந்த புகை மண்டலமாக கிளம்பும்போது கண்டம் விட்டு கண்டம் போய் அங்கே சுற்றி இருக்கிற விளைநிலங்களாக பாதிச்சிருச்சு. அங்கே 10ல் 7 பேர்த்துக்கு கேன்சர்னால் எல்லா விதமான கேன்சர், ஐ கேன்சர், பிரெயின் கேன்சர், நர்வஸ் சிஸ்டம் கேன்சர், எல்லா இடத்துலையும் கேன்சர் வருது. ஸோ அந்த ஊரே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. ஸோ தண்ணீர் பற்றாக்குறையினால் நீங்கள் நினச்சி பார்க்குறத விட மிக துயரமான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இதே இந்த கெமிக்கல்ஸ் வந்து அண்டார்டிக்காவில் பென்குயினோட பிளட்டில் காமிச்சிருக்காங்க. நீங்கள் கூகுள் ஸ்காலரில் போய் அடித்து பார்க்கலாம். இந்த ரிசர்ச் நிறையா பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் தண்ணீர் பற்றாக்குறையை சாதாரணமாக எடுத்துக்க முடியாது. ஒரு பெரிய தொழில் நகமாக இருந்தது, இன்றைக்கி காணாமலே போக வச்சுருந்துருக்கு. அடுத்தது போங்க. ஸோ பீவர் அப்படின்ற ஒரு உயிரினத்தை தான் நாங்கள் இன்ஸ்பிரேஷனாக எடுத்திருக்கோம் இயற்கையிலிருந்து. அந்த ஒரு சின்ன வீடியோ கிளிப், பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வீடியோ இதில் பிடிஎஃப் ஃபைல்னால ப்ளே ஆகலை. பட் அந்த உயிரினம் என்ன பண்ணுதுன்னா, ஐரோப்பிய அமெரிக்க கண்டங்கள் வாழக்கூடிய ஒரு சிறிய பாலூட்டி உயிரினம். அது என்ன பண்ணுன்னா, மரத்தை குடஞ்சி அணையாக கட்டி தண்ணீரை தேக்கும். இது பல மில்லியன் நாடுகளாக பண்ணிகிட்ருக்கு. கிட்டத்தட்ட 20 மில்லியன் நாடுகளாக பண்ணிகிட்ருக்கு. மனிதோட விட பழமையான ஒரு உயிரினம். அது என்னென்னா, தண்ணீரை தேக்கி அதோட தேவைக்காக தேக்குது. அதனால் பல உயிரினங்கள், தாவரங்கள் அதனால் பயனடையுது. ஸோ அதனால் இயற்கையிலேருந்து எடுத்து இன்ஸ்பிரேஷன் எடுத்தனால ரெயின் பீவர்னு பேர் வச்சுருக்கோம். அடுத்து, ஸோ ஏன் வந்து மழைநீரை சேகரிக்கணும், மழைநீரை பிடிச்சா தண்ணி நமக்கு கிடைக்கும் அப்படின்றது மட்டும்தான் நீங்கள் நினைப்பீங்க. பட் இந்தியா வந்து இப்போ பிரதமர் மோடியும் வந்து நம்ம சைன் பண்ணியிருக்கிற ட்ரீட்டியில், பாரிஸ் கமிட்டியில் என்ன சைன் பண்ணியிருக்கோம், 2070க்குள்ளே இந்தியா வந்து கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ் பண்ணுறேன். எப்படி அச்சீவ் பண்ணுவாங்க? டாக்ஸேஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி பெட்ரோலியம் எத்தனால் மிக்ஸ் பண்ணுறாங்க, ஏன்னா எமிஷன்ஸை குறைக்கணுன்றதுக்காக. இந்த மாதிரி நிறையா ரூபத்தில் நமக்கு கார்பன் எமிஷன்ஸை மிச்சப்படுத்தணும். தண்ணியே ஒரு மிகப்பெரிய, உங்கள் வீட்டில் குழாயை திறந்த பைப்பை திறந்த தண்ணி வருதா இல்லையா? ஸோ தண்ணி வருது, கவர்மெண்ட் கார்பரேஷன் சப்ளை பண்ணுறாங்களா? அது சப்ளை பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான எரிபொருள் தேவைப்படுது, எக்கச்சக்கமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது, சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் கன்சம்ஷன் பெரிய லெவலில் தேவைப்படுது. ஸோ இந்த சிமெண்ட் அண்ட் ஸ்டீல் உலகத்திலே ஹையஸ்ட் பொல்யூட்டிங் இண்டஸ்ட்ரி. ஒரு நதியை மறித்து அணையை கட்டி அந்த அணையிலிருந்து ஒரு பம்பிங் ஸ்டேஷனை போட்டு அதுக்கு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கி அதுக்கு பம்பிங் ஸ்டேஷனுக்கு அதுக்கு நிறைய பவர் சப்ளை பண்ணணும், எரிபொருள் வேணும் அதுக்கு. அதே மாதிரி சிஸ்டம் பண்ணி பெரிய பெரிய டேங்கை கட்டி அந்த டேங்க்லேருந்து உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் எல்லாம் பண்ணும்போது நம்ம குடிக்க முடியாது, இதில் குளோரின் கண்டாமினேஷன் இருக்குது, ஆரோ போடணும்னு சொல்லி அதில் 50% தண்ணி வீணாக்கி யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் பெரிய பெரிய பங்களாவில் மொத்த வீட்டுக்கே ஆரோ பண்ணி யூஸ் பண்ணுறாங்க.
ஸோ இவ்வளோ தலையை சுற்றி சாப்பிட்றதுக்குள்ள இயற்கையே லோ டிடிஎஸில் ஆரோக்கு நிகரான தண்ணி ஃப்ரீயாக உங்கள் கூரையில் விழுகுது. ஸோ மேற்கூரையில் விழக்கூடிய மழை நீரை ஃபில்டர் பண்ணி சம்பில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக குடிக்கிறதுக்கு, சமையலுக்கு, வீடு யூசேஜுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துக்கலாம். சிம்பிளான பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் போதும். இதுதான் மழைநீர் சேகரிப்பு. அடுத்தது, ஸோ இதனால் பெரிய கார்பன் எமிஷன்ஸை மிச்சப்படுத்துது. கீப் ரோலிங் த ஸ்லைட்ஸ். ஸோ 30 வருஷமாக நாங்கள் மழைநீர் சேகரிப்பு நிறைய எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இது என்னோட வீட்லேயே 25 இயர்ஸ் முன்னாடி பண்ணது. இது நாங்கள் கட்ட அப்பார்ட்மெண்ட்டில் 30 இயர்ஸ்க்கு முன்னாடி மழைநீர் சேகரிப்பு கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரூ ஃபீல்ட்ஸ் பக்கத்தில் இருக்கும். மழைநீரை கீழே கசிய விட்டுருக்கோம். இது ஒரு ப்ராப்பர்ட்டியில் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு பெரிய கல் குவாரியிலே பார்த்தீங்கன்னா 120 ஏக்கர் குவாரியில் ராஃப்டிங்கே போகிற அளவுக்கு ஒரு வேலி மாதிரி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அடுத்தது, ஸோ ஒரு லேபர் குவார்ட்டர்ஸ், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ், எந்த மாதிரி ஏரியாலையுமே நீங்கள் மழைநீர் சேகரிப்பு, மேற்கூரை மழைநீர் சேகரிப்பு, நிலத்தடி நீர் சேகரிப்பு, இதெல்லாம் டெக்னிக்கலாகவும் குயிக்காக காமிச்சிடுறேன். ஸோ எந்த கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி எல்லா இடத்துலையுமே நீங்கள் மழைநீர் சேகரிப்பு பண்ணலாம். ஸோ இதில் நிறைய விதமாக பண்ணியிருக்கோம். இதில் நிறைய தப்பு பண்ணியிருக்கோம். அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். ஹோல்டு. ஸோ மழைநீர் சேகரிப்பு 2 விதமாக பிரிக்கிறோம். பாசிவ் ஹார்வெஸ்டிங் அண்ட் ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங். பாசிவ் ஹார்வெஸ்டிங் என்னென்னா, இது திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய லேக், இது சாமலாபுரம் லேக். இதை வந்து நாங்கள் ரெஜுனேட் பண்ணி இப்படி இருந்த லேக்கை அந்த மாதிரி மாற்றி காமிச்சோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு 2.25 கோடி ரூபா செலவில் ரோட்டரியோட ஃபண்டிங் மூலிமா இது கிடச்சிது. இதை வச்சு ஒரு சாமலாபுரம்ன்ற லேக்கு பெரிய லெவலில் இதை டெவலப் பண்ணாங்க. பார்த்திங்கன்னா அதில் வந்து மீன் பிடிப்பு நிறைய பேர் வந்து வெடிச்சு விட்டு பறவையெல்லாம் விரட்டி விட்டு மீனை பிடிச்சாங்க. அப்புறம் கோழி கழிவுகளை தினசரியாக வந்து கொட்டுவாங்க. அந்த மங்கலம்னு ஒரு ஏரியா இருக்குது, அந்த ஏரியாவில் ஃபுல்லாக கோழி பண்ணை இருக்கும். கோழி பண்ணையில் வந்து கோழி கழிவுகள், கறிக்கடையோட கழிவுகள் எல்லாமே உள்ளே கொட்டினாங்க. உள்ளுக்குள்ளே சாண்ட் ஸ்மக்லிங்லாம் நடந்துச்சு. ஸோ இதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு சுற்றிலையும் 24 அடி உயரத்துக்கு பன்ஸை க்ரியேட் பண்ணோம். ரொம்ப ஹைட்டாக டாலாக வந்து உள்ளே இருக்கிற மண்ணை எடுத்து தூர்வாரி பன்ஸை பெருசாக க்ரியேட் பண்ணி சுற்றிலையும் ஃபென்சிங் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து அந்த மாதிரி இருக்குது. நொய்யல் நதியிலேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட்டு ட்ரிபியூட்டரி சாமலாபுரம் லேக். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 2 ஐலாண்ட் இருக்குது. 70 ஸ்பீஷீஸ் ஆஃப் பேர்ட்ஸ் இன்றைக்கி வந்து போகுது. பேர்டு வாட்சிங் கம்யூனிட்டியெல்லாம் வந்து இன்றைக்கி அங்கே பேர்ட்ஸ் பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதெல்லாம் கண்டம் விட்டு கண்டம் போகும் பறவைகள் ப்ரீட் பண்ணுறதுக்காக வந்துட்டு போகுது. ஸோ ஒரு நீர்நிலை உருவானா எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுதுன்னு பாருங்கள். 120 ஏக்கர் குளம், கரிகால சோழன் 1000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டி கொடுத்த குளம் அது. அடுத்தது, ஸோ இப்போது இது பாசிவ் ஹார்வெஸ்டிங். இயற்கையாகவே நீர்வழி பாதை கண்டுபிடிச்சி பூமியில் அப்படியே கசிஞ்சு நமக்கு நிலத்தடி நீர் செறிவூட்டலாய் வர்றது. ஸோ ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங்னா என்ன? ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங்னா நம்ம வந்து அதுக்கான இனிஷியேட்டிவ், சின்ன இனிஷியேட்டிவ் எடுத்து நம்ம ஆர்டிஃபிஷியலாக க்ரியேட் பண்ணுறது ஆக்டிவ் ஹார்வெஸ்டிங். அது 4 விதமாக பிரிச்சிருக்கோம். ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், ஸ்டார்ம் வாட்டர் ஹார்வெஸ்டிங், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜிங் அண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். ஸோ ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் கம் டு த நெக்ஸ்ட். ஸோ எங்களோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ் ரூஃப் டாப் ஹார்வெஸ்டிங் சிஸ்டமில் இந்தியாவிலே வைடஸ்ட் கலெக்ஷன் ஆஃப் ரெயின் வாட்டர் ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம்ஸ் நாங்கள் வச்சிருக்கிறோம். அண்ட் உலகத்திலே ஹையஸ்ட் பியூரிட்டி தர ரெயின் வாட்டர் ஃபில்டர் நாங்கள் பண்ணுறோம். உலகத்திலே ஹையஸ்ட் ஃப்ளோரைட் தர ரெயின் வாட்டர் ஃபில்டர் பண்ணுறோம். நாங்களே இன்ஹவுஸ் இன்ஜினியரிங் டிசைன், குளோபல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கக்கூடிய இன்ஜினியர்ஸ் அண்ட் டிசைனர்ஸை நாங்களே வச்சு ப்ராடக்ட்ஸை டிசைன் பண்ணுறோம். ஸோ அடுத்தது நாங்கள் சஜஸ்ட் பண்ணக்கூடிய சொல்யூஷன்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அது ஓரியன்டாக அலாங் த லைன்ஸ் இருக்கும். ஸோ எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ராடக்ட்டை அதை புஷ் பண்ணுறோன்னு இருக்காது. ஸோ எந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டன்ஸ் வரும் அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் வச்சுருக்கோம். ஸோ ரூஃப் டாப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கில் எப்படி ஒரு சிறந்த ஃபில்டரை தேர்ந்தெடுக்கிறது, இப்போ தான் நமக்கு முக்கியமான சப்ஜெக்ட்டுக்கு வந்திருக்கும். ஒரு வீட்டுக்கு மழைநீர் சேர்ப்பு உங்கள் வீட்டுக்கே போடுறீங்க. அப்போ எப்படி ஒரு நல்ல மழைநீர் சேர்ப்பு ஃபில்டரை தேர்ந்தெடுப்பீங்க? ஸோ நல்ல ஃபில்டரை தேர்ந்தெடுக்கணும்னா ஃபஸ்ட்டு அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் எப்படின்னு தெரியணும். ப்ளீஸ் அந்த ஸ்லைடை மெயின்டைன் மேலே ஸ்லைட். ஓகே, டிசைன் வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும். டிசைன் வந்து தப்பாக இருந்ததுன்னா மழை தண்ணி வந்து தொட்டிக்குள்ளே போகாது, மொட்டை மாடியில் தங்கிரும், இல்லை ஃபில்டர் அடைச்சிக்கும். ரெண்டாவது வந்து ஃப்ளோரேட் வந்து பூராக இருக்கக்கூடாது, ஹை ஃப்ளோரேட் இருக்கணும். ஏன்னா நம்ம ஊரில் மழை பெஞ்சால் சடசடன் தான் பெய்யுது. இப்போ ஐரோப்பிய நாடுகள்லாம் போனீங்கன்னா தூரல் மழையாக நாள் முழுக்க பெய்யும், வருடம் முழுக்க பெய்யும். 300 நாட்கள் மழை நாட்கள். நமக்கு வெறும் வரலுட்டன்ற அளவுக்கு தான் மழை நாட்கள். அந்த மழை நாட்களில் போன ஒரு 1 வீக் பேக்கு 45 நிமிஷம் மழை ஈரோட்டில் நல்லா பெஞ்சுது. 150 மில்லிமீட்டர் மழை பொழியும். ஸோ இந்த மாதிரி ஹை இன்டென்சிட்டி ரெயின்ஃபால் தான் நமக்கு இருக்குது. ஸோ அதனால் ஹை ஃப்ளோ ரேட் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். பியூரிட்டி ரேட் கரெக்டாக இருக்கும், நல்ல பியூரிட்டி ரேட் இருக்கும். தொட்டியை கரெக்டாக ஸ்டோர் பண்ணியிருக்கணும். எதுவும் காற்று வெளிச்சம் எதுவும் படாமல் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மழை தண்ணி கிடாது. 10 வருஷம் ஆனாலும் நீங்கள் தொட்டி கழுவு தேவையில்லை, குடிக்கிறதுக்கே பயன்படுத்தலாம். ஸோ இது ஒரு சின்ன கிளிப்பு, அந்த வீடியோ ப்ளே பண்ணிடுறீங்களா? ஸோ இந்த வீடியோவில் கிளிப்பில் பாருங்கள். ஸோ இந்த கிளாரிட்டியில் இருக்கும். அவுட்புட் வர கிளாரிட்டி வந்து தண்ணி கிறிஸ்டல் கிளியராக இந்த கிளாரிட்டியில் வரும். ஃப்ளோரேட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹை ஃப்ளோரேட்டை சப்போர்ட் பண்ணும். ஒரு செகண்டுக்கு 45 லிட்டர் பெர் செகண்டில் டெஸ்ட் பண்ணுறோம். ஸோ 45 லிட்டர் பெர் செகண்ட்லேயுமே நமக்கு 95% தண்ணி தொட்டிக்குள்ளே போகும். மழை தண்ணி மேற்கூரையிலேருந்து வரும்போது ஒரு 5 லிட்டர் பெர் செகண்டோ 10 லிட்டர் பெர் செகண்டில் தான் ஃப்ளோரேட்டில் வரும். பட் நம்ம 45 லிட்டர் பெர் செகண்ட்லேயுமே நம்ம எஃபிஷியன்சி அச்சீவ் ஆகும். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் காமிச்சிருப்போம். அடுத்தது, ஸோ ஒரு ஃபில்டரை தேர்ந்தெடுத்து வாங்கும்போது நீங்கள் அதோட எஃபிஷியன்சி சார்ட்டை அந்த ப்ரௌசர்லேயே இருக்கும்.
ஸோ லிட்டர் பர் செகண்ட், ஒரு செகண்டுக்கு எத்தனை லிட்டர் சுத்திகரித்து வெளியேற்றும் திறன் லிட்டர் பர் செகண்டில் அதிகமாக இருக்கணும். குறைவான லிட்டர் பர் செகண்டில் இருந்ததுனால் அது நமக்கு செட் ஆகுது. அதாவது பெரிய தொட்டி வச்சுருக்கிறீங்க, இப்போ வீடு கட்டும்போதே 1 லட்சம் 2 லட்சம் லிட்டர் தொட்டி நாங்களே கட்டி கொடுத்துறோம். ஸோ அது எக்கனாமிக்கலாக கட்டுறதுக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்குது. நீங்கள் 40,000 30,000 லிட்டர் ஒரு பங்களோவில் கட்டுறாங்க அப்படின்னா அதே பங்களோவுக்கு 40,000 லிட்டர் இருக்கலாம். இல்லை அந்த அளவுக்கு எனக்கு அஃபோர்டபிலிட்டி இல்லை, லேண்ட் ஸ்பேஸ் இல்லை, சின்னதாக இருக்குன்னா 10,000 லிட்டர் கட்டிங்கன்னா போதும். வருஷம் முழுக்க தேவையான குடிநீர் சமையலுக்கான தேவை பூரா மழை தண்ணீர்லேயே எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டைப். ஸோ ஒரு இந்த மாதிரி கிராஃபை வந்து நீங்கள் பார்ப்பீங்க அதோட வெப்சைட்லேயோ இதுலேயோ போனீங்கன்னா. அதே மாதிரி அவங்களே சொல்லியிருப்பாங்க எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இப்போ இன்ஸ்டால் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அந்த நம்பர்ஸை நம்புறதை விட இந்த ஃப்ளோ ரேட்டை நம்புறது இன்னும் பெட்டராக இருக்குங்க. ஸோ குறைவான மழைநீர் ஃப்ளோ ரேட் குறைவாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சார்ட்டில் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்லுங்க, ஜெர்மனியில் இருக்குது. ஜெர்மனியில் 97% பெய்யக்கூடிய மழை லோ இன்டென்சிட்டி ரெயின்ஃபாலாக தான் இருக்குது. ஸோ நமக்கு ஹை ஃப்ளோ ரேட் தேவையில்லை அப்படின்னு சொல்ல வர்றாங்க. ஆனால் நமக்கு அப்படியே ஆப்போசிட். ஸோ தவறான ப்ராடக்ட்ஸை நீங்கள் போய் வாங்கி போட்டு கடைசியில் ஃபில்டர் வந்து தொட்டிக்குள்ளே போய் சேரல அப்படின்னு இருக்கக்கூடாதுக்கு தான் இந்த விழிப்புணர்வாக சொல்கிறாங்க. அடுத்த ஸ்லைட். ஸோ இதில் நாங்கள் வந்து இண்டஸ்ட்ரி பெஞ்ச் மார்க்காக இருக்கோம். ஸோ 95% ஆஃப் த வாட்டர் அகைன் இது பிடிஎஃப்னால வி குடன்ட் ப்ளே த வீடியோ. 95% ஆஃப் த வாட்டர் உங்கள் சம்புக்கு போகும், 5% தான் வேஸ்டேஜ் போகும். அடுத்தது. ஸோ 60 மைக்ரான் பியூரிட்டி, 1000 மைக்ரான் 1 மில்லிமீட்டர், 60 மைக்ரான்னா இந்த கிளாரிட்டியில் இருக்கும். இந்த கிளாரிட்டியில் இது வரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணல, குளோபல் ஸ்டாண்டர்ட்லேயே யாருமே வேர்ல்ட்லேயே அச்சீவ் பண்ணல. நெக்ஸ்ட். ஸோ மித்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கிளாரிட்டி தான் உங்களுக்கு அச்சீவ் ஆகும். நம்மளது இந்த கிளாரிட்டி அச்சீவ் ஆகும். பிகாஸ் 1000 மைக்ரான் 1 மில்லிமீட்டர், 60 மைக்ரான்றது இந்த கிளாரிட்டி. நெக்ஸ்ட். ஸோ இது பெர்ஃபார்மன்ஸ் லைவாக இப்போ நான் உங்களுக்கு தியரட்டிக்கலாக எல்லாம் காமிச்சேன். லைவாக ஒரு கிளைண்ட்டே எடுத்த வீடியோ இது. 1.5 லட்சம் லிட்டர் தொட்டியை 2 மலையில் ஃபில் பண்ணி காமிச்சோம். நெக்ஸ்ட். ஸோ அதாவது அதிக ஃப்ளோ ரேட்டும் சொல்கிறேன், அதிக பியூரிட்டி ரேட்டும் சொல்கிறேன். அடுத்த ஸ்லைட். அதிக பியூரிட்டி ரேட்டும் சொல்கிறேன். எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா, ஸோ மழை எப்படி பொழியுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில்டர் எலமெண்ட்டோட டிசைன் அதோட பொசிஷன் மாற்றிக்கும். ஸோ டைனமிக்காக ஃபில்டர் அதோட பொசிஷனை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி டிசைன் இருக்கிறனால வேறு எப்படி அச்சீவ் தட். அடுத்தது. ஸோ இதே இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்க்கு இந்த மாதிரி வச்சுருக்கோம். அடுத்தது. நெக்ஸ்ட். அப்புறம் இனிஷியல் ரெயினை ஃப்ளஷ் அவுட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இனிஷியல் ஃப்ளஷிங் சிஸ்டம். முதல் வரக்கூடிய தண்ணியில் அதிக பறவை கழிவு இருக்கலாம், அட்மாஸ்பியரிக் கண்டாமினேஷன் இருக்கலாம், அதை அகற்றுறதுக்கு இந்த மாதிரி தரைக்கடியிலே ஒரு சிஸ்டமை போட்டு முடிச்சிருவோம். அடுத்தது. ஓகே, இது மழைநீர் சேகரிப்பு முக்கியமான பகுதி, பயாலஜிக்கலி ப்ரொடெக்டட் ஸ்டோரேஜ் சிஸ்டம். மழைநீர் சேகரிப்பில் 10 வருஷம் ஆனாலும் மழை தண்ணி தொட்டியில் கெடாதுன்னு சொன்னேன். மழை தண்ணி உள்ளே தொட்டிக்குள்ளே இருக்குது, ஆனால் கெடாது. எப்படின்னா இது இயற்கையோட பிரின்சிபல். இது டாக்டர் பீட்டர் ஜே கூம்ஸ் அப்படின்ற ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட் 30 ஆண்டுகளை எக்ஸ்டென்சிவான ரிசர்ச் இதில் பண்ணியிருக்காரு. மழைநீர் தொட்டிக்குள்ளே பயன் தரும் நுண்ணுயிர்கள் இயற்கையாகவே வளர்ந்துடும், பெனிஃபிஷியல் பாக்டீரியா நேச்சுரலாகவே வளர்ந்துடும். அதுக்கு ஒரு சின்ன ப்ளம்பிங் செட்டப் தான் பண்ணுறோம். இதில் எதுவுமே பண்ண தேவையில்லை, தொட்டி கழுவு தேவையில்லை, க்ளீன் பண்ண தேவையில்லை. இந்த ப்ளம்பிங் செட்டப்பை பண்ணிட்டீங்கனாலே மழை தண்ணியில் பெனிஃபிஷியல் பாக்டீரியா வரும். ஆர்சனிக் லெட்டு போன்ற ஹெவி மெட்டலே இருந்தாலும் அந்த பாக்டீரியா குணவாக மாறிடுது. அதிலிருந்து எடுக்கிற தண்ணி ஒரு யூஎஃப்யூவி ஸ்டெரிலைசேஷன் மூலிமா குடிக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். அடுத்தது. ஸோ இதே மாதிரி நாங்கள் இண்டஸ்ட்ரி பெக்யூலியராக இந்த மாதிரி நிறைய ஃபில்டர் கான்செப்ட்ஸையும் டிசைன் பண்ணியிருக்கிறோங்க. நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்ற ஐடியா இருக்குங்கன்னா சம்பை முன்கூட்டியே பிளான் பண்ணிக்கிறோம். எப்படி எக்கனாமிக்கலாக கட்டுறோம், எப்படி டைவர்சிஃபை பண்ணிக்கிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட். ஸோ சம்பை வந்து இந்த மாதிரி ரிங் தொட்டி கான்செப்டில் தோட்டத்தில் இருக்கிறவங்க கட்டுவாங்க, அந்த மாதிரி கான்செப்டில் கட்டும்போது நீங்கள் எக்கனாமிக்கலாக கட்டிக்கலாம். நெக்ஸ்ட். அடுத்தது. ஸோ ஒரு டைனமிக்ஸ் காமிச்சிருக்கோம். ஆரோ பிளான்ட் மூலிமா உங்களுக்கு 2லேருந்து 5 லட்ச ரூபா, 1000 மணிக்கு 1000 லிட்டர் கொடுக்குற ஆரோ பிளான்ட் வேணும். ஸோ ஒரு வீட்டுக்கு ஆரோ பிளான்ட் போட்டு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா வருஷம் மினிமம் 40,000 50,000 ரூபா செலவாகும். அதுபோக ஆரோ பிளான்ட்டோட இனிஷியல் காஸ்ட் ஒரு பெரிய அமௌண்ட் செலவாகும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணி 50% தண்ணி வீண் பண்ணி எடுக்கிறதுக்கு பதிலாக இயற்கையாக ஃப்ரீயாக கொடுக்குது ரெயின் வாட்டர் இஸ் ஆரோ வாட்டர் வித்தவுட் இட்ஸ் எக்ஸ்பென்சஸ், லோ டிடிஎஸில் அதுவே கொடுக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது. ஸோ இப்போ மேற்கூரை மழைநீர் சேகரிப்பு பார்த்தாச்சு. குயிக்காக ஸ்டாம் வாட்டர்னா என்னென்னு பார்த்துடலாம். ரோட்டில் அடிச்சுட்டு போகிற தண்ணியை எப்படி நம்ம ஃபில்டர் பண்ணி ஸ்டோர் பண்ணுறோன்றது குயிக்காக பார்த்துடலாம். அடுத்தது. ஸோ இந்த மாதிரி நிறைய குப்பை வரும், நிறைய டெப்ரி வரும். அந்த டெப்ரி உள்ள வாட்டரை எப்படி ட்ரீட் பண்ணுறோம். அடுத்தது. ஸோ இதுக்கு இண்டஸ்ட்ரியல் ஹைட்ரோடைனமிக் செப்பரேஷன்ற டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் மேலை நாடுகள் அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய ரோட்டில் நிறைய தண்ணி வந்து ஃப்ளோ ஆகும். அந்த ரோட்டில் இருக்க தண்ணி ரோட்டில் தேங்காது. அது ஏன் தேங்கிறதில்ல அப்படின்னா அதை இமீடியட்டாக ட்ரென்ச்சிங் பண்ணி ஹைட்ரோடைனமிக் செப்பரேஷன் டெக்னாலஜி மூலிமா அதில் இருக்கிற டெப்ரி எல்லாம் பிரித்து குளங்கள், நீர்நிலைகளை கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஸோ குளத்தில் நீர்நிலை போகிற
அங்கே ஜெர்மனி மாதிரி பெரிய மேலை நாடுகள்லாம் போனீங்கன்னா நீர்நிலைகள் சுத்தமாக இருக்கும், பிளாஸ்டிக் குப்பையே இருக்காது. நம்ம ஊரில் இருக்க மாதிரி குப்பைகள்லாம் போய் அங்கே சேராது. காரணம் என்னென்னா அதுக்கான ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம 50 லட்சம் லிட்டர் 1 கோடி லிட்டர் இந்த மாதிரி பெரிய வால்யூமில் இருக்கிற பக்கம் நம்ம இங்கே திருப்பூர், கோயம்புத்தூர், ஈரோடு இந்த பகுதிகளில் நிறைய இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரி ஹைட்ரோடைனமிக் செப்பரேட்டர் இந்தியாவிலே ஃபஸ்ட் நம்ம தான் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். இதில் ஆர்சனிக் ஹெவி மெட்டலே இருந்தாலும் பிரிச்சுக்கலாம். அடுத்தது, ஸோ ஹைட்ரோடைனமிக் செப்பரேட்டர் போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு கிணறு மாதிரி ஒரு 2 லட்சம் லிட்டர் கட்டி அதிலிருந்து எடுத்து சாண்ட் ஃபில்டர் போட்டு இன்னும் 2 லட்சம் லிட்டர் கட்டி பெரிய ப்ராசஸாக இருந்தது. அதை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். கீழே போங்க, நெக்ஸ்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளிஃபைடாக ஒரு ½ அன் ஹவரில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்டாக டிசைன் பண்ணி ஒரு கான்க்ரீட் ஷாஃப்ட்டுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் ஹைட்ரோடைனமிக் செப்பரேட்டர். நாளைக்கு இந்தியாவிலையுமே ரோட் ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வரக்கூடிய விஷயம் அது. ஸோ யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில், ஒரு சொசைட்டியில் தண்ணியை ட்ரீட் பண்ணணும் அப்படின்றதில் இது ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போகுது. அடுத்தது, ஸோ இந்த மாதிரி ஒரு 60 லட்சம் லிட்டர் சம்புங்க, 3-4 மலையிலேயே 60 லட்சம் லிட்டர் சம்பை இந்த மாதிரி ஃபில் பண்ணியிருக்கிறோங்க. ஸோ இது சோக்கோவேக் சிஸ்டம், சோக்கோவேக் ரேட்ஸ். இப்போ கோயம்புத்தூரில் பாலம் வந்தது எல்லாம் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி மழைநீர் சேர்ப்பு எல்லா பக்கம் ரொம்ப விரிவாக போட்டுருக்காங்க. 167 கோடி ரூபா செலவில் கோயம்புத்தூர் முழுக்க மழைநீரை வந்து பூமிக்கடியில் கசிய விடுற மாதிரியான டெக்னாலஜி இது. ஸோ மேற்பரப்பில் தண்ணி தங்காது, எல்லாமே கீழே கசிஞ்சிரும். இது வந்து நிலத்தடி நீர் சேர்ப்பு. இப்போ ஸ்டாம் வாட்டர் ரோட்டு மேலே அடிச்சுட்டு போகிற தண்ணி என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம். இதை எப்படி பூமிக்கடியில் சேர்த்து இன்ஜெக்ட் பண்ணலாம் அப்படின்ற டெக்னாலஜி இது. ரொம்ப சிம்பிள். எப்படி ஒரு இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு பின்பக்கத்துலேருந்து அழுத்தம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி வந்து இந்த லிக்விட் ஃப்ளூயிட் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரியான ஒர்க்கிங் பிரின்சிபல் தான். ஸோ என்ன பண்ணிடுறோம், ஃபஸ்ட்டு போர் போட்டுக்கிறோம். போர் போட்டால் மட்டை உடஞ்சி ஊற்றெடுத்து வர மாதிரியான போராக பார்த்து போட்டுக்கிறோம். தண்ணி வர இடத்துல ஒரு ஷாஃப்ட் மாதிரி அமைப்பை ஏற்படுத்தி அதுக்குள்ளே தண்ணீரை தங்க வச்சிடறோம். ஸோ அது என்ன பண்ணோம், வெயிட்டட் காலம் மேலே வந்து ஒரு கான்க்ரீட் ரிங் மாதிரி போட்டுறோம். அந்த ஷாஃப்ட்டில் நிற்கிற தண்ணியை அழுத்தி பூமிக்கடியில் செலுத்தி ரீசார்ஜ் ஆகுது. இந்த மாதிரி பண்ணதில் அடுத்த ஸ்டேட், இந்த மாதிரி இடத்துல நம்ம ஒரு பெரிய காஸ்ட் சேவிங் பண்ணியிருக்கிறோம். மந்த்லி 1 to 2 lakhs பக்கமே அவங்க செலவு நில்லாகிற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதுதான் ரீசார்ஜிங் ஷாஃப்ட்டுங்க. அடுத்தது, அதேமாதிரி ஜிஎஸ், ரிமோட் சென்சிங், இந்த மாதிரியான வாட்டர் ஷெட் மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்தி நீர்நிலைகளை கண்டுபிடிக்கிறது, நீரை தேக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் பண்ணுறோங்க. அடுத்தது, விவசாய பூமிகள் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி அதிலே ரீசார்ஜிங் ஷாஃப்ட் போட்டு பயன்படுத்தலாம். அடுத்தது, ஸோ இது எங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸ். 6 crore லிட்டர் பக்கம் சம்ப் கட்டி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். 60 லட்சம் லிட்டர் சம்பை ப்ரீ ஃபில்ட்ரேஷனில் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 1.5 லட்சம் லிட்டர் சம்பை 60 மைக்ரானில் ஃபில்டர் பண்ணியிருக்கோம். 2 லட்ச ரூபா மேலே சேவிங்ஸ், இயர்லி சேவிங்ஸ், மந்த்லி சேவிங்ஸ் நம்ம சயின்டிஃபிக் ரீசார்ஜிங் ஷாஃப்ட் மூலிமா அச்சீவ் பண்ணியிருக்கோம். அடுத்தது, ஸோ இது மாதிரி நிறைய கார்ப்பரேஷன்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸில் நம்ம பிளான்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. இந்த வீடியோவை வழங்குபவர்கள் ஒன் டெரா ஃபவுண்டேஷன், டைட்டில் ஸ்பான்சர் தி அக்ரி வேர்ல்ட் ஈரோடு, சஸ்டெயினபிலிட்டி பார்ட்னர் சத்யம் ஸ்மார்ட் ஃபார்ம், அசோசியேட் ஸ்பான்சர் SID மெஷினரி, co-sponsors Excellent, Grow Your Farms, கைமர் டெக், யோர் ஃபார்ம், அரிமா ஃபார்ம்ஸ், நன்னிலம் ஈகோ வில்லேஜ், ரெயின் பீவர், கிஃப்ட் ஸ்பான்சர் விவா ஜெஸ்ட் மற்றும் வென்யூ ஸ்பான்சர் PGP Agri College.